ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியன் பாலிட்டியோடைய ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா இதில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடடாக நம்ம எக்ஸாமுக்கு தேவைப்படும் அப்படின்றது தான் இந்த மெட்டீரியல். ஒரு 25 பேஜஸ் இருக்குது விஷன் ஐஏஎஸோட இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரிவர்ஸ்லேருந்து போகிறோம் இந்த பிடிஎஃப்பில். ஸோ வந்துட்டு இது மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இருக்கிறதுனால நம்ம நிறைய ஃபேக்சுவலாக என்னென்னலாம் பார்க்க முடியுமோ அது எல்லாமே குயிக்காக பார்த்துடலாம். ஸோ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு போரிங்காக இருக்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ரிவிஷன் பண்ணணும், இல்லை வந்துட்டு பாலிட்டிக்கல் சயின்ஸில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஈவன் இஃப் யூஆர் அ பிகினர் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. உங்களுடைய டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய காலகட்டம் என்ன அப்படின்றத பார்க்கணும், நாட் எக்ஸாக்ட்லி இயர்ஸு. இப்போ நீங்கள் ஒரு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள், செண்பகம் துரைராஜன் கேஸ். ஸோ அது 1951 இருக்குது. இஃப் யூ டோன்ட் ஹாவ் ஐடியா வாட் இயர் எக்ஸாக்ட்லி பட் யூ நோ த காலகட்டம், தட் இஸ் அந்த காலகட்டம் ஒரு 1950க்கு மேலே பட் 60க்குள்ளே அப்படின்னா நீங்கள் 1950s இல்லை வந்துட்டு ஏர்லி பார்ட் ஆஃப் 1950. இவ்வளோ பெருசாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு அதை நம்ம என்ன சொல்கிறது, வி ஹாவ் லிமிட்டட் வேர்ட்ஸ் டு ரைட் இன் எக்ஸாம். யூ கேன் ஆல்சோ ரைட் 1950. ஸோ மெயின்ஸ்க்கு இது பிரச்சனை கிடையாது. இன்டர்வியூவில் அஃப்கோர்ஸ் தே won't ask you the year எக்ஸாக்ட்லி. நீங்கள் இதையுமே இன்டர்வியூக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 50s அந்த மாதிரி யூஸ் பண்ணி சொல்லலாம். பட் வாட் இஸ் த ப்ராப்ளம் இஸ் யூ ஹாவ் இன் ப்ரிலிம்ஸ். ஸோ இஃப் யூ டேக் ஃபார் யூபிஎஸ்சி தே won't ask any years, which year, பட் ஃபார் சர்ப்ரைஸ் கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் ஒரு வாட்டி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கணுன்றது கிடையாது. ஸோ வேறு எப்படி இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் அணுக்கலாம்னா நான் சொன்ன மாதிரி அதோடைய காலகட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், யார் அந்த கேஸை போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன சம்மந்தமாக அந்த பெட்டிஷனர் கேஸ் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும், ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 3 விஷயந்தான், காலகட்டம், என்ன கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ ஒரு மேஜர் பார்ட் இதுவாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஏகே கோபாலன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950. 1950 வந்தது, அதாவது கான்ஸ்டியூஷன் எழுதி முடித்து உடனே வரக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன கேஸ் அப்படின்னா, ஏகே கோபாலன் அப்படின்றவர் ஒரு கம்யூனிஸ்ட். அவர் வந்துட்டு ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேஸில் அரெஸ்ட் ஆகிருப்பார். ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோ வாட் இஸ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஸோ அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேஸ்க்கு வந்துட்டு தே வில் பி லைக் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிருப்பார். அவங்க ஃபேமிலி ஆர் பெட்டிஷனர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு சட்டத்துக்கு புறம்பானது, ஒரு தனி மனித சுதந்திரத்திற்கு புறம்பானது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு புறம்பானதுன்னு சொல்லி அவங்க வந்துட்டு கேஸ் போட்டிருப்பாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்னென்ன டெசிஷன் எடுத்திருப்பாங்கன்னா நேரோ வியூவாக எடுத்திருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா ஒரு லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு துவக்கம் நிலையில் இருக்குது. இட்ஸ் லைக் அ பேபிஸ் ஃபார்ம். ஸோ வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டால் எந்த ஒரு டெசிஷனையுமே வந்துட்டு ஒரு சோல்ஃபுல்லாகவோ இல்லை வந்துட்டு ஒரு அஃப்கோர்ஸ் ஜுடிஷியரி ஷுட் ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் நடுநிலைமையாக இருக்கணும் அப்படின்றது தான். பட் தே இட் செல்ஃப் ஷுட் ஹாவ் டு நோ தட் ட்ரையல் அண்ட் எரர்ஸ்ன்ற மாதிரி. ஸோ ரொம்ப ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, எவ்ரி திங் வாட் இஸ் இன் புக் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏகே கோபாலன் வழக்கில், அதாவது ஏகே கோபாலன் வழக்கில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஸோ வந்துட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், ஏகே கோபாலன் கேஸ் எதோட ரிலேட்டாக இருக்குன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட். ஸோ இப்படி தெரிஞ்சுக்கிட்டா போதும். சுப்ரீம் கோர்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவை நிலைநாட்டியிருப்பாங்க. நம்ம இந்தியாவில் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லான்னு 2 இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா என்னது அப்படின்னா, அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்துட்டு ரோட்டில் ஹெல்மெட் போட்டு போகணுன்றது ரூல்ஸ் அப்படின்றது அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு தலையே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவரால் கண்டிப்பாக ஹெல்மெட் போட முடியாது. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு அந்த இடத்துல எது நீதியோ,
ஒரு அந்த ஒரு டியூ ப்ராசஸ், ஒரு இது என்னதான் ரூல்ஸாக இருந்தாலும் இது நியாயம் கிடையாது, இந்த இடத்துல இந்த ஒரு சினாரியோவுக்கு இது நியாயம் கிடையாதுன்னும் போது நம்ம அவரை லெவரேஜாக விடுறது வந்துட்டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இதுவே ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு என்னதான் சட்டம் இருக்குது அப்படின்றதுனால அவருக்கு இம்போஸ் பண்ணுறது, ஃபைன் இம்போஸ் பண்ணுறது. நீங்கள் தலையில் சார் சரிதான், ஆனால் ரூல்ஸ் இப்படி இருக்குது, ஹெல்மெட் போடணும், நீங்கள் போடல, ஃபைன் பே பண்ணிவிட்டு போங்க. அல்லது என் ரூல்ஸில் நான் அரெஸ்ட் பண்ணணும்னு வச்சுருந்தேன்னா அரெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுடைய விவாதத்தை ஜட்ஜ்மெண்ட் கிட்ட அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவை யூஸ் பண்ணி ஏகே கோபாலன் அப்படின்றவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு நேரோ டிசிஷன் எடுத்திருப்பாங்க. தட் இஸ் நேரோ வியூ ஆஃப் ஆர்டிகல் 21 நடந்திருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா கேஸையும் டீப்பாக பார்க்க போகிறதில்ல, டக்குன்னு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செம்பகம் துரைராஜன் கேஸ் 1951. ஸோ இந்த செம்பகம் துரைராஜன் கேஸ் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, supremacy of fundamental rights would prevail in case of any conflict between fundamental rights and DPSP. ஸோ டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு கன்ஃப்ளிக்ட் வரக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்துட்டு நிலையாக நிற்கும். அதாவது ஒரு ரிசர்வேஷனை எதிர்த்து அவங்க வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க செம்பகம் துரைராஜன். ஸோ அதை வந்துட்டு எப்படி சொல்கிறது, இட்ஸ் ரிலேட்டட் டு ரிசர்வேஷன். ஸோ அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு கன்ஃப்ளிக்ட் வருதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அப்ஹெல்ட் ஆகும் அப்படின்றது போல் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ however it also held that fundamental rights could be amended by the parliament by enacting constitutional amendments acts to implement the directives. ஸோ என்ன சொல்கிறது, அதே சமயம் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையுமே வந்துட்டு அமெண்ட் பண்ணலாம், பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணலாம் பை enacting constitutional amendment acts to implement the directives. ஸோ டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலயமா பண்ணி கூட பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக செம்பகம் துரைராஜன் கேஸ் அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது ரெண்டுத்தில் எது கன்ஃப்ளிக்டில் போச்சுனாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அப்ஹோல்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அடுத்து சங்கரி பிரசாத் கேஸ். சங்கரி பிரசாத் கேஸ் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டைமில் வந்துட்டு லேண்ட் ரெவென்யூ, அதாவது லேண்ட் ரெவென்யூ கிடையாது, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் வந்துட்டு நிறைய பாப்புலரைஸ்டாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு என்னென்னா, அந்த ஒரு பிரிட்டிஷ் போயிட்டு நம்ம ஒரு சுய ஆட்சி, ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறோன்னும் போது நிறைய ஃபார்முலேஷன்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்துட்டு லேண்ட் ஆக்ட்ஸ்க்கு எதிராக நிறைய கேஸ் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான இது தான் கேசவனந்த பாரதி கேஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நானுமே அதில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் வந்து டவுட் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். ஸோ சங்கரி பிரசாத் கேஸ் விசஸ் சங்கரி பிரசாத் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1951 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, amending power under Article 368 also includes the power to amend fundamental rights guaranteed in Part 3 of the Constitution. ஸோ சங்கரி பிரசாத் கேஸில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஸோ ஒரு அமெண்டிங் பவர் அப்படின்றது ஆக்சுவலி இது வந்துட்டு நேரு அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸை கொண்டு போயிட்டு 9th ஷெடியூலில் போட்டிருப்பாரு. ஸோ அந்த 9th ஷெடியூலா ஆமாம். ஸோ ஆக்சுவலி அந்த அதாவது என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் சமம், எல்லாருமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, எவ்ரி ஒன் ஷுட் பி ஈக்குவல்ன்றீங்களே. ஸோ வந்துட்டு அப்போது ஒரு அப்ரப்டாக ஒரு லேண்ட் எடுத்து கொடுக்கறது, அல்லது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸோ அந்த ஒரு இதுக்குள்ளே டெப்த்தாக போக வேண்டாம், லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட்னால பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த சங்கரி பிரசாத். ஸோ அப்போ வந்துட்டு ஆப்வியஸ்லி என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ வந்துட்டு பார்லிமெண்ட்டோடைய அமெண்டிங் பவரை வந்துட்டு டவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. அகெயின் இட் இஸ் இன்க்ளூடட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. பெட்டிஷனர் என்ன கேட்டு வராங்கன்னா, எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வராங்க. ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 368 வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட் அமெண்ட் பண்ணுறதுக்குமே பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தி கோர்ட் upheld the validity of first constitutional amendment which curtailed the right to property by inserting Article 31A, 31B. இந்த 2 ஆர்டிக்கலை வந்துட்டு இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது வந்துட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிற அந்த ஒரு
ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தால் அந்த ஒரு இதை வந்துட்டு கர்டைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு எந்த ஒரு வகையிலுமே வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த ஒரு இதை வந்துட்டு இது பண்ணலை, அதாவது பாதிக்கலை அப்படின்றத மாதிரி சொல்லியிருப்பாங்க. லைக் ஈவன் அது கரெக்டு தான்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. தென் வந்துட்டு பெருபாரி யூனியன் கேஸ் 1960. எவ்ரி ஒன் நோ தட் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்துட்டு நேரு நூன் அக்ரிமெண்ட்டுன்னு வந்திருக்கும். என்னென்னா பங்களாதேஷ்க்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் வந்துட்டு சில அந்த இட பிரச்சனைகள் வந்திருக்கும். நம்ம சில இடத்த வந்துட்டு கொடுக்குற மாதிரி வரும், அவங்களதுலேருந்து சில இடங்கள் நம்ம பெற்றுக்கிற மாதிரி வரும். இது பெருபாரி அப்படின்ற அந்த ஒரு இடத்துலேருந்து தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ பெட்டிஷனர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. லைக் எங்களை கன்சல்ட் பண்ணாமல் எப்படி இதை வந்துட்டு இது பண்ணலாம், ஒரு ஸ்டேட்டை கன்சல்ட் பண்ணணும், எவ்ரி ஒன்ஸ் டிசிஷன் இஸ் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரியாம்பிளை வச்சு எப்படி வந்துட்டு இந்த மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஸோ சாவரனிட்டி அப்படின்றது ஒரு பார்லிமெண்ட் கையில் எப்படி அது சோல்ஃபுல்லாக இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பிரச்சனையே நேரு நூன் அக்ரிமெண்ட்லேருந்து தான் வந்திருக்கும். ஸோ that is a problem actually. It related to the exchange of territories between India and Pakistan கிடையாது actually இது. It is Bangladesh. So actually that time it was Pakistan and later it was Bangladesh அப்படின்னு இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 3 எக்ஸாமின் பண்ணியிருப்பாங்க. Parliament cannot make laws under this article in order to execute the above agreement. ஸோ ஆர்டிக்கல் 3 வந்துட்டு அப்ரப்டாக யூஸ் பண்ண முடியாது இந்த பெருபாரி யூனியனை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 9th அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்துட்டு இது பண்ணிவிட்டு இதுக்கு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இதுதான் இந்த பெருபாரி யூனியன் கேஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோலக்நாத் வழக்கு. கோலக்நாத் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஓகேங்களா. 1967 வருது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் குட் நாட் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் வுட் பி ஒன்லி வித் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஸோ வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் பார்லிமெண்ட் குட் நாட் அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்லிமெண்ட் இஷ்டத்துக்கு வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ண முடியாது. அண்ட் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் வுட் பி ஒன்லி வித் த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஸோ ஒரு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி தான் இது பண்ணணும். இட் ஹெல்ப் தட் அண்ட் அமெண்ட்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368 இஸ் அ லா within the meaning of article 13 of constitution, and therefore if an amendment takes away or abridges a fundamental right conferred by part 3 it is void அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ கோலக்நாத்தில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது, law inconsistent with article 13 is null and void அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக. ஆர்டிகல் 13 law inconsistent with 13 ஆர்டிகல் 13ன்றது null and void. அப்போது ஆர்டிகல் 368 கீழே நீங்கள் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும் அது ஒரு லா தான். அந்த ஒரு லா ஃபண்டமெண்டல் ரைட்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அது என்னது, அது வந்துட்டு வாய்டுன்றத ஒரு போல்டு சென்டென்ஸ், அதாவது சென்டென்ஸ்மெண்ட்ன்றதை விட ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சங்கரி பிரசாத் கேஸில் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருப்பாங்க. லைக் சங்கரி பிரசாத் அப்படின்றத விட ஏகே கோபாலனாக இருக்கட்டும், லைக் there is no, they have actually took the narrow stand. இது வேறு கேஸாக இருந்தாலும் கூட they have not just left it like, முக்கியமாக இது ஏகே கோபாலன் கூட விடுங்க, இது ஜஸ்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா தான். ஆனால் இதுவே சங்கரி பிரசாத் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றதுமே ஒரு அமெண்டிங் பவர் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் சம்திங், இட் டசன்ட் ஹாவ் எனி எஃபெக்ட் வித் ஆர்டிகல் 13 அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ குழப்பிக்க வேணாம், ஏகே கோபாலன்ன்றது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா கேஸு, செம்பகம் துரைராஜன் அப்படின்றது டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் உள்ள ஒரு கன்ஃப்ளிக்ட் எது வந்ததுனாலுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்துட்டு ஜெயிக்கும். ஸோ வந்துட்டு பட் ஆனாலுமே அமெண்டிங் அப்படின்றது பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் செண்பகம் துரைராஜன் கேஸ். அதாவது இது ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டது. ஏகே கோபாலன் வந்துட்டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, சங்கரி பிரசாத் அப்படின்றது லேண்ட் ரிலேட்டடானது, பெருபாரி யூனியன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எஸ். ஓகே. ஸோ வந்துட்டு பெருபாரி யூனியன் வந்துட்டு அந்த பங்களாதேஷ் இந்தியா அந்த ஒரு லேண்ட்
டிஸ்பியூட்ஸ்க்கு இது பண்ணுற மாதிரி. கோலக்நாத் விசஸ் பஞ்சாப் அப்படின்றது இட்ஸ் அகெயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு த லேண்ட். அந்த ஒரு சம்மந்தப்பட்ட கேஸ் தான் இது கோலக்நாத் கேஸுமே. ஆனால் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் அப்படியே ஒரு உல்டா ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. என்னென்னா 13வது ஆர்டிக்கிள் இருக்குது, அதில் கொடுத்துருக்கிற விஷயம் உண்மைதான். தட் இஸ் த அமெண்ட்மெண்ட் டேக்ஸ் அவே ஆர் அப்ரிட்ஜஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் நல் அண்ட் வாய்ட் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடியே பெருபாரி யூனியனில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். லைக் அது பெருபாரின்றது இட்ஸ் எக்ஸாக்ட்லி வேறு. சாரி. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்தது போகலாம். ஸோ இப்போ கேசவானந்த பாரதி கேஸ் upheld the validity of 24th Amendment Act. ஸோ 24th Amendment Actோடைய வேலிடிட்டியை upheld பண்ணியிருப்பாங்க. ஸோ 24th Amendment என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் எந்த ஒரு எப்படி சொல்கிறது, the parliament had the power to amending power of the parliament அப்படின்றது ஒன்று இருக்கும். லைக் president has to give agree, so he has to agree அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ amending power of the parliament பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ provisions of the constitution including fundamental rights with a condition that amendments should not alter, damage or destroy the essential features or fundamental principles of the constitution. ஸோ அந்த கான்செப்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டே இந்த கேசவானந்த பாரதி கேஸில் தான் வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஹெல்ட் தட் ஆர்டிகல் 368 contained both 368 contained both the power and procedure for amending the constitution. And amending power and legislature powers of parliament were different. So amending powers, so power and procedure for amending the constitution, that amending அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா held that article 368 contained both power and procedure for amending the constitution, and that amending power and legislature power of parliament were different. Amending power வேற, legislative power வேற. Preamble is a part of the constitution and hence amendable அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. Preamble வந்துட்டு இட்ஸ் amendable அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுவே பெருபாரி யூனியனில் வந்துட்டு இட்ஸ் நாட் amendable அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யூ கேன் நாட் யூஸ் இதுன்ற மாதிரி ப்ரியாம்பிள்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கேசவானந்த பாரதியில் இட்ஸ் amendableன்றாங்க. தென் கம்ஸ் மேனகா காந்தி கேஸ் ஆஃப் 1978. இந்த இடத்துல டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ மேனகா காந்தி அப்படின்றவங்க அஃப்கோர்ஸ் ஒரு பொலிட்டீஷியன். இந்திரா காந்தி டைமில் வந்துட்டு ஷி வில் நாட் இந்திரா காந்தி டைம், பட் ஷீ இஸ் somehow she is related to இந்திரா காந்தி and we don't want to involve. இது ஒரு கேஸாக மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு போகலான்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அவங்களுடைய பாஸ்போர்ட் அதெல்லாமே கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு தனி மனித சுதந்திரத்தை பாதிக்குது, ஒரு வாழ்வாதாரத்தையே பாதிக்குது அப்படின்னு சொல்லும்போது ரைட் டு கோ அப்ராட் அப்படின்றது ஒரு பர்சனல் லிபர்ட்டி, ஒருத்தவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். ஸோ கேஸ் போடுவாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா தான் இதில் இது பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் மியர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் எனேபிளிங் லா வாஸ் நாட் இனஃப் டு ரீஸ்ட்ரெயின் தி பர்சனல் லிபர்ட்டி. ஒரு லா அப்படின்றது ஒரு தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கக்கூடாது அப்படின்றாங்க. த லா மஸ்ட் ஜஸ்ட் ஃபேர் அண்ட் ரீசனபிள் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா? ஜஸ்ட் ஃபேர் ரீசனபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் திஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பிட்வீன் 3 ஆர்டிகல், தட் இஸ் ஆர்டிகல் 14, 19, 21. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் மேனகா காந்தி கேஸ்ன்னு கேட்கலாம், அல்லது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்வால்வ் இன் மேனகா காந்தின்னு கேட்கலாம். பட் யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் இன்வால்வ்டு. தட் இஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி. கண்டிப்பாக ஈக்குவாலிட்டி. நாளைக்கு நான் அப்ராட் போகிறேன்னா நீங்களும் போகலாம் இல்லையா? ஸோ அது இருக்குது ஈக்குவாலிட்டி. ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு இன்டர்னல் மூவ்மெண்ட் அப்படின்னா அது இன்டர்னல் மூவ்மெண்ட் அப்படின்னா அது 19 ஆர்டிகல் 19. இது தெரிஞ்சுக்கோங்க பேசிக்காக. எக்ஸ்டர்னல் மூவ்மெண்ட் அதாவது வெளிநாட்டுக்கு போகிறதுனா ஆர்டிகல் 21. அப்போ ஏன் 19 இதில் இருக்குதுன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் மூவ்மெண்ட், தே ஹாவ் த ஃப்ரீடம் ஆன் எவ்ரிதிங், அசெம்பிள். ஸோ அந்த மாதிரி இது மூணுமே வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்குன்றாங்க. தென் கம்ஸ் மினேர்வா மில்ஸ் கேஸு அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா 1980. ஸோ அதுக்கு முன்னாடியே 78 வந்தது மேனகா காந்தி.
இப்போ மினேர்வா மில்ஸ் கேஸ் இது இருக்குது ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த ஜட்ஜ்மெண்ட்? சுப்ரீம் கோர்ட் ப்ரொவைடட் key clarification on the interpretation of the basic structure doctrine. பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரினில் ஒரு கீ கிளாரிஃபிகேஷன் மாதிரி கொடுக்குறாங்க ஓகேங்களா. என்ன அப்படின்னா, பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் இஸ் லிமிட்டட் பை த கான்ஸ்டியூஷன். ஒரு பார்லிமெண்ட்டுடைய அமெண்டிங் பவரை வந்துட்டு லிமிட் பண்ணுது அப்படின்றாங்க. ஹென்ஸ் பார்லிமெண்ட் cannot exercise this limited power to grant itself அன்லிமிட்டட் பவர் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இந்த லிமிட்டட் பவரை வச்சு பார்லிமெண்ட் வந்துட்டு ஒரு அன்லிமிட்டட் பவரை இது பண்ண முடியாதுன்றது தான் இந்த மினேர்வா மில்ஸ் கேஸ். The judgment struck down two changes such as extension of shield of article of 31C. அதாவது இந்த ஆர்டிக்கல் 31C அப்படின்றத வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க மினேர்வா மில்ஸ் கேஸில். ஸ்ட்ரக் டவுன் டூ சேஞ்சஸ் சச் as எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷீல்ட் ஆஃப் ஆர்டிக்கல் 31C. அதாவது என்ன பண்ணியிருப்பாங்க இந்திரா காந்தி அப்படின்னா, 31C அப்படின்ற ஆர்டிக்கலுக்குள்ளே எது வந்ததுனாலுமே, அதாவது டிபிஎஸ்பி எல்லாம் கொண்டு போய் அதில் வச்சுட்டு அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதை வந்துட்டு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அப்பாற்பட்டதாக கொண்டு போய் வைப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அப்பாற்பட்டதாக கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்றத விட தே வில் பி லைக் அதை எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்டுன்ற மாதிரி ஆகிடும் லைக். ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இதில் நிறைய நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்ப்போம். ஸோ நான் இதை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு மினேர்வா மில்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ வேறு என்ன ஸ்ட்ரக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓகே, இந்த 31C ஆர்டிக்கல் 31C வயலேட்டிவ் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர், வயலேட்டிவ் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி எந்த கேஸில் சொன்னாங்கன்னு கேட்டால், it's nothing but Minerva Mills case of 1980 ஓகேங்களா. It held that balance between part 3 and part 4 so balance between part 3 and 4 is integral for the constitution as they together constituted the core of commitment to social revolution. So balance between part 3 and 4 சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் எதெல்லாம்னு கேட்பாங்க. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டும் டிபிஎஸ்பியும் இன்வால்வ் ஆகிருக்குது அப்படின்னா அது மினேர்வா மில்ஸ் கேஸு. அண்ட் வேறு என்ன கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்பகம் துரைராஜன் கேஸ். பட் செம்பகம் துரைராஜன்றது ரிசர்வேஷனு, மினேர்வா மில்ஸ் கேஸ்ன்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. ஸோ அகெயின் வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் இன்வால்வ் ஆகிருக்குது, ப்ளஸ் வேறு என்ன இருக்குதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பிக்குள்ளே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஸோ தே இஸ் இன்டெக்ரல் அஸ் தே டுகெதர், ரெண்டுமே இன்டெக்ரல்னு சொல்லியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி போத் ஆர் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லி சொன்ன கேஸ் எதுன்னு கேட்பாங்க, இட்ஸ் மினேர்வா மில்ஸ் கேஸு. அண்ட் 31C ஆர்டிக்கலை ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க, அது எந்த கேஸுன்னு கேட்பாங்க, இட்ஸ் மினேர்வா மில்ஸ் கேஸு. தென் வந்துட்டு என்ன சொல்கிறது, அமெண்டிங் பவர் ஆஃப் தி பார்லிமெண்ட் வந்துட்டு லிமிட்டட் தான் சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட் அதை வந்துட்டு ஓவர் ரைட் பண்ண முடியாதுன்னு சொன்னது எந்த கேஸுன்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு கேசவானந்த பாரதி தான் அமெண்டிங் பவர் கம்மி, கான்ஸ்டியூஷனல் பேசிக் ஸ்ட்ரக்சர் இது பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் எக்ஸ்ட்ராவாக மினேர்வா மில்ஸ் கேஸ்லையுமே அதை அப்லிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க பை வாட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. பார்லிமெண்ட்டுக்கு அமெண்டிங் பவர் இருக்குது தான், பட் அந்த லிமிட்டட் பவரை வச்சு அன்லிமிட்டடாக கிராண்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வாமன் ராவ் விசஸ் இந்தியா, யூனியன் ஆஃப் இந்தியா 1981. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது தான் இது. ஸோ இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, the implication of basic structure for doctrine for article 31B were re-examined ஓகேங்களா. The court drew a line of demarcation on April 24th 1973, the date of Kesavananda Bharati's decision, and held it should not be applied retrospectively to reopen the validity of any amendment to the constitution which took place prior to 1973. It meant all the amendments which added to 9th schedule before the date were valid ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 31B அப்படின்றத ரீஎக்ஸாமின் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த கேசவானந்த பாரதி டிசிஷனுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்துட்டு லாஸ் அதெல்லாம் இருக்குமோ அதெல்லாமே வந்துட்டு reopen பண்ணியிருப்பாங்க. retrospectively to reopen the validity of any amendment to the constitution which took place prior to Kesavananda Bharati case, அதாவது April 24th. So all the amendments which added to the 9th schedule, so 9th schedule கேசவானந்த பாரதிக்கு முன்னாடி, ஸோ வந்துட்டு
இட் மீன்ஸ் ஆல் தி அமெண்ட்மெண்ட்ஸ் which added to the 9th schedule before the date was valid அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு முகமது அஹமது கான் வெர்சஸ் ஷாபானோ கேஸ். ஷாபானோ பேகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா the right to alimony for a Muslim woman and said that section 125 of Code of Criminal Procedure 1973 is applicable to all the citizens irrespective of their religion அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதுதான். ஸோ ஷாபானோ கேஸ் அப்படின்னா என்னது? இட்ஸ் நத்திங் பட் முஸ்லிம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இல்லை, வி ஆர் ஆக்சுவலி ஃபாலோயிங் என்னதான் நமக்கு வந்துட்டு முஸ்லிம்ஸ்க்குன்னு தனியாக ஒரு சட்டங்கள் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறது, வி ஹாவ் செப்பரேட் லாஸ் ஃபார் என்ன சொல்கிறது. ஸோ வந்துட்டு முகமது அஹ்மத் கான் வர்சஸ் ஷாபானோ கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஓகே. ஸோ எல்லாருக்குமே ஒரே இது தான். சுப்ரீம் கோர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டட் த பார்லிமெண்ட் டு ஃப்ரேம் எ யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்துட்டு ஃபாலோ பண்ணணுன்றதை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் எந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்லிமெண்ட்டுக்கு இன்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஷாபானோ கேஸ் ஆஃப் 1985. அதாவது அலிமோனி அப்படின்றது எல்லாருக்குமே உரியது தான். த ரைட் டு அலிமோனி. அலிமோனின்றது என்னென்னா, ஒரு கல்யாணமான பெண் வந்துட்டு விவாகரத்து ஆகுது, டைவர்ஸ் ஆகுது அப்படின்னா ஷீ ஹேஸ் த ரைட் டு கெட் அலிமோனி ஃப்ரம் ஹர் எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேத்தா விசஸ் யூனியன், எம்சி மேத்தா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1986. இது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ கேஸ் ஃபேமஸ் ஃபார் போபால் கேஸ் ட்ராஜடி. இந்த கேஸில் வந்துட்டு ஸ்கோப் ஆஃப் ஆர்டிகல் 21 and 32 வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. Supreme Court held that its power under Article 32 is not restricted to preventive measures but also remedial measures when rights are violated. வெறும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்க்கு மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டோடைய பவர் அப்படின்றது கிடையாது. ஆர்டிகல் 32ல் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ன்றதுக்கு மட்டும் இல்லாமல் ரெமெடியல் மெஷர்ஸுமே இருக்குதுன்றத எந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் நிலைநாட்டியிருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா எம்சி மேத்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில். It also held that in the case of industries engaged in hazardous or inherently dangerous activities, absolute liability was to be followed. என்ன சொல்கிறாங்கன்னு இன்னொரு வாட்டி பாருங்கள். எந்த கேஸ் போபால் ட்ராஜடி கேஸோட லிங்க் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. எம்சி மேத்தா கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1986. ஆர்டிகல் 21, 32 இன்வால்வ் ஆயிருக்கு. ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்டுடைய பவர் வெறும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ரெமெடியல் மெஷர்ஸ்க்குமே நாங்கள் வந்துட்டு ஒரு இந்த ரைட்ஸ் எல்லாம் வயலேட் ஆகும்போது வி ஹாவ் ஆல்சோ ரெமெடியல் மெஷர்ஸுமே நாங்கள் இது பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இட் ஆல்சோ ஹெல்ட் தட் இன் த கேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எங்கேஜ் இன் ஹசார்டஸ் ஆர் இன்ஹெரண்ட்லி டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ், ஸோ அப்சல்யூட் லைபிலிட்டி வாஸ் டு பி ஃபாலோடு. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஹசார்டஸ் ஆர் இன்ஹெரண்ட்லி ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தே ஹாவ் டு த அப்சல்யூட் லைபிலிட்டி வந்துட்டு ஃபாலோ ஆகணுன்றாங்க. அதுதான் எம்சி மேத்தா. ஸோ மேத்தா அப்படின்னா அது வந்துட்டு போபால் கேஸ் ட்ராஜடி. போபால் மேத்தா போபால். ஓகேங்களா? மேத்தா போபால். நெக்ஸ்ட்டு இந்திரா சவனே வழக்கு ரொம்ப ஒரு இது வந்துட்டு மண்டல் கேஸ் வழக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான வழக்கு 1992. மண்டல் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனை பார்த்துட்டு வந்த கேஸ் தான் இது. லைக் வந்துட்டு இட்ஸ் நாட் இது எதுக்கு நம்ம ஜுடிஷியரி போவோம், அது வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பாக இருக்குன்னு வந்திருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, the scope and extent of Article 16(4) which provides for the reservation of job. ஸோ ரிசர்வேஷன் அப்படின்றது நேரு வந்துட்டு ஆர்டிகல் 15(4)லையும் 16(4)லையுமே சேர்த்துருப்பார். ஓகேங்களா? இது எக்ஸாம் ப்ரிலிம்ஸ்லையுமே கேட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். Reservation of jobs in favor of backward classes was thoroughly examined by the Supreme Court. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 27% ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்ஹெல்டு பண்ணியிருப்பாங்க. ஓகே, 27% ரிசர்வேஷன் ஓகே இருக்கட்டும், அப்ஹோல்டு த வேலிடிட்டி, நாங்கள் எதுவுமே மறக்கலை. 27 ரிசர்வேஷன் இருக்கட்டும், பர்சன்ட் ரிசர்வேஷன் வித் சர்டைன் கண்டிஷன்ஸ், சில கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஆனால் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் க்ரீமி லேயர் எக்ஸ்க்ளூஷன் இருக்கணும், நோ ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன், டோட்டல் ரிசர்வ்டு கோட்டா, அதாவது டோட்டல் ரிசர்வ்டு கோட்டா ஷுட் நாட் எக்ஸீட் 50%. ஒரு 50%க்கு மேலே ஒரு ஸ்டேட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு
ஸ்டேட்டு தான் வந்து ரிசர்வேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டேட் வந்துட்டு அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா இருக்க எந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்துட்டு ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணாலும் அதில் 50%க்கு மேலே அந்த ரிசர்வேஷன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு விஷயமா. ஸோ ஓபிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாருமே தான் ஓபிசி. அப்போ யார் அதில் வந்துட்டு அண்டர் ப்ரிவிலேஜ்டு யார் ப்ரிவிலேஜ்டுன்றது தெரியாது. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா க்ரீமி லேயர் அப்படின்றத எக்ஸ்க்ளூட் பண்ணணுன்றதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர்ன்றது கொண்டு வந்த கேஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்திரா சாவனே வழக்கு. இட் ஹெல்ட் தட் a permanent body should be established to examine complaints of over exclusion and under exclusion in the list of OBC. ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் ஸ்டாச்சுட்டரி பாடின்றது ஒன்று உருவாக்குங்க. அவங்கள வந்துட்டு ஒரு எக்ஸாமின் பண்ண சொல்லுங்கள். லைக் எப்படி சொல்கிறது, ஓவர் இன்க்ளூஷன் அந்த அண்டர் இன்க்ளூஷன் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாமின் பண்ண சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு பிசின்றது தான் இட்ஸ் அ மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன், தட் இஸ் ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் இல்லையா. ஸோ தே நீட் அன் கான்ஸ்டன்ட் எக்ஸாமின். ஓகே, ஸோ அதனால் ஸோ வந்துட்டு இப்படி கொடுப்பாங்க. 27% ரிசர்வேஷன் வந்துட்டு அப்ஹெல்ட் பண்ணலைன்ற மாதிரி கொடுப்பாங்க. ஆக்சுவலி தே ஹவ் அப்ஹெல்ட் த வேலிடிட்டி ஆஃப் 27%. பட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா க்ரீமி லேயர் பிரிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 50% வந்துட்டு என்ன சொல்கிறது 50% வந்துட்டு இது பண்ண சொல்லியிருப்பாங்க. 50%க்கான ரிசர்வேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஸ்ஆர் பொம்மாய் கேஸு. இந்த எஸ்ஆர் பொம்மாய் அப்படின்றது வந்துட்டு ஆர்டிகல் 356ன்றது ஸ்டேட் எமர்ஜென்சி, அது ரிலேட்டடானது. இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் ஆன் ஸ்டேட்ஸ். இந்த வேர்டிக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் பிரசிடென்ட் டு டிஸ்மிஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் நாட் அப்சல்யூட். இட் இஸ் ஆல்சோ ஹெல்த் த செக்யூலரிசம் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். எஸ்ஆர் பொம்மாய் கேஸில் பேசிக் ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாயிண்ட், எந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படுதுன்னா செக்யூலரிசம் அப்படின்றது பாதிக்கப்படுதுன்றாங்க. ஓகேங்களா? செக்யூலரிசம் அப்படின்றது என்னென்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேட் வந்துட்டு அவங்களால அந்த ஒரு எப்படி சொல்கிறது கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி வந்துட்டு நல்லா இல்லை, அவங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னா உடனடியாக ஒரு டிஸ்க்ரிஷ்னரி பவரோட பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் இது பண்ணக்கூடாது. பிளாட்டன்ட் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆர்டிகல் 356ன்றதை சொல்லியிருப்பாங்க. லைக் என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் அப்சல்யூட் பவர் ஆஃப் தி கவர்மெண்ட் டு டிஸ்மிஸ் ஆர் எதை சொல்கிறது, ஒரு கவர்னர் ஈஸியாக நினச்சா வந்துட்டு கவர்னரோ இல்லை ஒரு பிரசிடென்ட்டு போய் தானே இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. தே ஹாவ் டு கிவ் த சான்ஸ் ஃபார் த சீஃப் மினிஸ்டர் டு ப்ரூவ் ஹிஸ் மெஜாரிட்டி. ஸோ அந்த வழக்கு தான் இது. நெக்ஸ்ட்டு விஷாகா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1997. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்தது தான் இந்த விஷாகா கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷாகா கைட்லைன்ஸ் இட்ஸ் பேசிக்லி அபவுட் தி விமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர் விமன் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க வேர்டிக்ட் அப்படின்னா டு ப்ரிவென்ட் த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் தி ஒர்க்கிங் விமன். ஸோ எதில் அந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்னென்ன ஆர்டிக்கலுக்கெல்லாம் வயலேட் ஆகுதுன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி 15(1). ஸோ வந்துட்டு 21st ரைட் டு லைஃப்ன்றதே இதுவாகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரிட்ரஸல் ஆக்ட் 2013 பாஸ் ஆகிருக்கும். தென் ஒரு முக்கியமான கேஸு ஐஆர் கோயிலோ கேஸ் ஆஃப் 2007. ஐஆர் கோயிலோ கேஸ் விசஸ் தமிழ்நாடு 2007. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லாஸ் ஃபால் அண்டர் த 9th ஷெட்யூல் cannot have any blanket immunity from judicial review. இப்போ வராங்க ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு 9th ஷெட்யூலில் போட்டுட்டு அதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு அதை எப்படி ஒத்துப்போம் அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு டிமாண்டு ஒரு வாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த வாமன் ராவ் ரூலிங் என்ஷூர்ட் த Act and laws mentioned in 9th schedule till April 1943 shall not be changed or challenged, but any attempt to amend or add more act to that schedule will suffer close inspection and examination by the judicial system. ஸோ இந்த வாமன் ராவ் கேஸில் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆக்ட் அண்ட் லாஸ் மென்ஷன்ட் இன் 9th schedule
டில் அதாவது கேசவானந்த பாரதி கேஸ் வரைக்கும் ஷால் நாட் பி சேஞ்ச்டு, அதை எந்த காரணத்து கொண்டும் மாற்ற முடியாது, ஆர் சேலஞ்சும் பண்ண முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி அமெண்ட் பண்ணும்போது ஆட் மோர் ஆக்ட்ஸ் டு தட் ஷெட்யூல் வில் சஃபர் க்ளோஸ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் நடத்தும் பொழுது அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜுடிஷியல் ரிவ்யூவை வந்துட்டு தடுக்க முடியாது. ஸோ என்ன சொல்லுவாங்க பேசிக்காக ஐஆர் கோயலோ கேஸில் அப்படின்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ, சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜுடிஷியல் ரிவ்யூவை நிலைநாட்டியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு நான் இங்கே எழுதுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் அருணா ராமச்சந்திரன் ஷன்பாக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் 2011. Supreme Court ruled that individual had right to die with dignity, allowing passive euthanasia with guidelines. ஸோ ரைட் டு டை வித் டிக்னிட்டின்றதை வந்துட்டு எந்த கேஸில் நிலைநாட்டியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. அருணா ராமச்சந்திரன் கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் லில்லி தாமஸ், ஸோ இன்னும் எத்தனை கேஸ் இருக்குது பார்க்குறேன், ஜஸ்ட் 23 கேசஸ் தான். ஓகே, லில்லி தாமஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2013. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஸோ வந்துட்டு the court struck down section 8(4) of Representation of People Act 1951 as unconstitutional. ஸோ கொஷனில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, செக்ஷன் 8 subsection subclause 4 of the Representation of People Act of 1951 not valid or unconstitutional சொல்லிட்டு எந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு ரைட், சாரி டு மார்க், லில்லி தாமஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2013. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் ஹெல்ட் தட் சார்ஜ் ஷீட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் எம்எல்ஏ, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எம்எல்ஏ, எம்பி on conviction for offences minimum of 2 years will be immediately disqualified from holding membership of the house without being given 3 months time for appeal as was the case before. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவரை வந்துட்டு நீக்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு ப்ரொவிஷனை இந்த லில்லி தாமஸ் கேஸில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணுறாங்க. என்ன கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா, மினிமம் ஆஃப் 2 இயர்ஸுக்கான ஒரு சார்ஜ் ஷீட் இருக்குது, அஃபென்சஸ், கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ், இந்த மாதிரி ஒரு சார்ஜ் ஷீட் இருக்கும்போது வித்தவுட் கிவிங் எனி நோட்டீஸ் ஃபார் 3 months நோட்டீஸ்லாம் இல்லாமல் இம்மீடியட்டாக அவரை பதவியிலேருந்து எடுக்கலான்னு சொல்கிறது தான் இந்த லில்லி தாமஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அடுத்த கேஸ் 18th கேஸ் பாருங்கள், PUCL வெர்சஸ் இந்தியா, யூனியன் ஆஃப் இந்தியா 2013. The verdict directed the use of none of the above, that is nota option in context of direct elections to the Lok Sabha and respective state assemblies. ஸோ இது வந்துட்டு PUCL கேஸ். PUCL அப்படின்றது நோட்டா ரிலேட்டடான கேஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் கேஸ் ரிசல்டட் இன் ரெக்கக்னிஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ஆஸ் அ தேர்ட் ஜெண்டர். டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸை வந்துட்டு தேர்ட் ஜெண்டராக வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறது இந்த கேஸு. இட் அஃபர்ம்டு தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிராண்டட் அண்டர் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வில் பி ஈக்குவலி அப்ளிகபிள் டு தெம் and gave them the right to self-identification of their gender as male, female. So right to for their gender identification அப்படின்றது இந்த ஒரு கேஸில் வந்திருக்கும். So they also instructed, Supreme Court also instructed the government to treat them as minorities and expand the reservation in education, jobs, இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. Then புட்டஸ்வாமி கேஸ் அப்படின்றது ரைட் டு ப்ரைவசி ரிலேட்டடான கேஸ். ஆர்டிகல் 21ல் ரைட் டு ப்ரைவசின்னு இருக்கும். இன்ட்ரின்சிக் ஆஃப் லிபர்ட்டி, லைஃப் அண்ட் லிபர்ட்டி, அதாவது ஆதார் கார்டு ரிலேட்டடாக வரும். இட் லைட் ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட் ஸ்டேட்டிங் தட் இட் வுட் பி அன் அப்சல்யூட் ரைட் அண்ட் வில் ஹேவ் சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் in matters of national security and mutual interest of the citizens and state. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒருத்தவங்களுடைய ப்ரைவசி ரைட் அப்படின்றது ஓகே, ஆனால் அந்த ஒரு நாட்டோடைய ஒரு எல்லாருமே செய்யணும், அந்த ஒரு ஆர்டர், கான்ஸ்டியூஷனல் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தெர் இஸ் நோ ராங் ஆர் நத்திங் ராங் இன் ஃபாலோயிங் த ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட்ன்றது தான். ஸோ பேசிக்காக புட்டஸ்வாமி கேஸ் ஆஃப் 2017 இஸ் ரிலேட்டட் டு ரைட் டு ப்ரைவசி ஆஃப் ஆர்டிகல் 21. ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரைவசி இஸ் இன்ட்ரின்சிக் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஸோ 21 கீழே வருதுன்றாங்க. நெக்ஸ்ட் நவ்தேஜ் சிங் ஜோஹர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018.
ஸோ இந்த நவ்தேஜ் சிங் ஜோஹர் vs யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் வந்துட்டு இந்தியன் பீனல் கோட் 1860 அப்படின்றத அன்கான்ஸ்டிடியூஷன் செக்ஷன் 377 நாட் என்டையர் பீனல் கோட் பட் செக்ஷன் 377 ஆஃப் ஐபிசியை வந்துட்டு அன்கான்ஸ்டிடியூஷனலில் சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னா நவ்தேஜ் சிங் ஜோஹர் vs யூனியன் ஆஃப் இந்தியா. என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா ஆர்டிகல் 14 பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் திஸ் அப்ளைஸ் டு ஆல் கிளாஸஸ். ஸோ இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்றது எல்ஜிபிடிக்யூ கமிட்டி ஈவன் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல்னா ஈவன் தே ஆர் ஹியூமன்ஸ் ரைட். ஸோ தே ஹாவ் த ஈக்குவாலிட்டின்றதை அப்ஹெல்டு பண்ணுறாங்க. ஸோ எல்ஜிபிடிக்யூ கமிட்டி. இதுவே டிரான்ஸ்ஜெண்டர்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்றது இருக்குது. ஸோ நவ்தேஜ் சிங் ஜோஹர் vs யூனியன் ஆஃப் இந்தியா 2018 பார்த்தீங்கன்னா இட்ஸ் செக்ஷன் 377 ஆஃப் ஐபிசி they have said this as unconstitutional அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லைக் வந்துட்டு என்ன சொல்கிறது, அதில் வந்துட்டு அதாவது இது வந்துட்டு இட்ஸ் ரிலேட்டட் டு எல்ஜிபிடிக்யூ preeminence of constitutional morality in India by observing that equality before law cannot be denied by giving precedence to public or religious morality. So equality before law அப்படின்றது வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நவ்தேஜ் சிங் ஜோஹர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம மைண்டில் என்ன வரணும், இட்ஸ் அ ரைட்ஸ் ஆஃப் எல்ஜிபிடிக்யூ தட் தே ஹாவ் டு பி ட்ரீட்டட் ஈக்குவலி. ஸோ ஒரு ஃபேக்சுவலாக பார்க்கணுன்னா செக்ஷன் 377 ஆஃப் ஐபிசி 1860 வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிகிட்ருப்பாங்க. அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லியிருப்பாங்க, நாட் ஸ்ட்ரக் டவுன், அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜோசப் ஷைன் vs யூனியன் ஆஃப் இந்தியா 2018. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா this word is scrappedனா it removed the pre-independence provision of adultery law under section 497 of IPC. Stated that section 497 outdated and it appears to violate the article 14 and 21. article 14 க்கு 21 க்கு எதிராக இருந்த செக்ஷன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 497. ஓகேங்களா. தென் நவ்தேஜில் அது 377. ஸோ வேறு எந்த இடத்துல செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயோ கொடுக்கல. அது மாதிரி ரெப்ரசன்ட் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 செக்ஷன் 8 அது பார்த்தோம், லில்லி தாமஸில் பார்த்தோம். இதுவே நவ்தேஜ் சிங் ஜோஹர் அப்படின்றது 377, ஜோசப் ஷைனுங்கிறது செக்ஷன் 497. ஸோ வந்துட்டு இது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்தது அண்ட் இட் இஸ் ஆல்சோ அகேன்ஸ்ட் ஆர்டிகல் 14 and 21. இட்ஸ் ஆக்சுவலி தே ஹவ் ஸ்ட்ரக் டவுன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஸ்க்ராப் பண்ணியிருப்பாங்க. யூ கேன் யூஸ் எனி வேர்ட்ஸ் ஃபார் மெயின், ஸ்க்ராப்டுன்னு சொல்லலாம், அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லலாம், சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் சொல்லலாம். பட் யூ ஹாவ் டு நோ தட் யூ ஹாவ் டு யூஸ் லிமிட்டட் வேர்ட்ஸ் பட் அ பவர்ஃபுல் வேர்ட் இன் யுவர் எக்ஸாம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் vs ஸ்டேட் ஆஃப் கேரளா 2018 அப்படின்னு இருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா the court declared unconstitutional the Sabarimala temple's custom of prohibiting women in their menstruating years. அதாவது இது என்ன கேஸ்னா யங் லாயர்ஸ். ஆக்சுவலி திஸ் இஸ் அ வெரி பிக் லேண்ட்மார்க் கேஸ். தட் இஸ் தே ஹவ் பீன் இது எல்லாமே விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இல்லையா. ஸோ வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ப்ரொஹிபிட்டட் த ப்ரொஹிபிஷன் ஃபவுண்டட் ஆன் தி நோஷன் தட் menstruating. See, even the Supreme Court has dealt with the alimony case, right? That Shah Bano case. Alimony is not something அது வந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் இதுவாக இருந்தாலும் எவ்ரி ஒன் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவல். அதுதானே பேசிக் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபாலோ பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் வாட் இஸ் தட் முஸ்லீம் ஹிந்துஸ் எதுவுமே கிடையாது. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சபரிமலையில் வந்துட்டு விமனை வந்துட்டு ஒரு மென்ஸ்ட்ரேட்டிங் இயர்ஸ் இல்லை இருக்கிற ஒரு விமனை என்ட்ரு பண்ணுறது தவறு, ஒரு மாலை போடுறது தவறு, என்ட்ரு பண்ணுறது தவறுன்றதை வந்துட்டு சொல்கிறது வந்துட்டு தப்புங்கிறத சொல்கிறாங்க. என்ன இது வந்துட்டு இட்ஸ் நாட் தட் தே ஆர் இன்வால்விங் இன் த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் அப்படின்றது கிடையாது. நீ என்ன வேணாலும் ரிலீஜியஸில் ஃபாலோ பண்ணு, பட் இட் ஷுட் நாட் பி லைக் டிஸ்கிரிமினேட்டிங் பிட்வீன் த ஜெண்டர். மேல் ஃபீமேல்குள்ளே எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாதுன்றது தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய வாதம். அது இல்லாமல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஸோ தேர் வில் பி நோ இன்டர்வென்ஷன் பை ஐதர் அ ஸ்டேட் ஐதர் அ சுப்ரீம் கோர்ட். ரெண்டு பேருடைய தலையிடலுமே இருக்காது அப்படின்றது தான் இந்த ஒரு கேஸோடைய வழக்கு. என்ன அப்படின்னா இதில் பொல்யூட்டட் அண்ட் இம்பியூர் அப்படின்றது மென்ஸ்ட்ரேட்டிங் விமனை வந்துட்டு பொல்யூட்டட் அண்ட் இம்பியூர்ன்றது வந்துட்டு
it's actually against the it's actually giving effect to this article 17 untouchability தான் குறிக்குது. If you take it a deep stand on it, so we have been following many. ஸோ ஒரு காலத்தில் சத்தி அப்படின்றதுமே வந்துட்டு லீகல்ன்றதை விட கல்ச்சரலி இட் வாஸ் லீகல் அப்படின்ற மாதிரி தான் அது ஹிந்து கல்ச்சர், எனி கல்ச்சர், இட்ஸ் நாட் ரிலீஜன் மென்ஷன் பண்ணுறதை விட இட்ஸ் ஆக்சுவலி தேர். அண்ட் வந்துட்டு சதி இருந்துச்சு, தென் தேர் வேர் லைக் விடோரி மேரேஜ் அப்படின்றது இல்லை அப்படின்றது இருந்துச்சு, சைல்ட் மேரேஜ் இருந்துச்சு. இட்ஸ் எவ்ரி திங் வாஸ் ரிலேட்டட் டு த கல்ச்சர். லைக் வைஸ் ஸ்டில் we were following, right? ஸோ ஒரு விமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் டியூரிங் த menstrual டைம் she should not even enter her house. ஹவுஸ்குள்ளே இருக்கிற ஒரு சாமி இதுவே she should not enter. There are many family still following this rites and kind of rites and rituals, not right that right, but still RITES kind of things are they are following, right? ஸோ வந்துட்டு அப்படி இருக்கும்பொழுது இட்ஸ் ஆக்சுவலி ஒரு சாமி, அது சாமி குத்தோன்னு ரிலீஜியஸாக பிலீவ் பண்ணுறதை தாண்டி நவ் வி நீட் சம் எவால்யூஷன், ரைட்? இந்த காலகட்டத்தில் we need evaluation. if we have a right to go anywhere, right? ஸோ எங்கே வேணாலும் போகலாம். நீ ரிலீஜியஸ் பிலீவ் பண்ணுற, நீ உண்மையிலே உணர்ந்து நீ போகல அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. பட் வாட் இஃப் someone want to go to the Sabarimala temple? they have to given the rights, right? So polluted and impure அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இட்ஸ் against, it's a form of untouchability and it's against the fundamental rights அப்படின்றது தான் இங்கே சுப்ரீம் கோர்ட்டுடைய வாதம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான கேசஸ்ஸு. ஸோ வந்துட்டு குயிக்காக என்னென்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏகே கோபாலன் கேஸ் ஆஃப் வித் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950. எதை பற்றி அப்படின்னு கேட்டால் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா பற்றி. ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் செம்பகம் துரைராஜன் கேஸ் 1951ன்றது இட்ஸ் ரிலேட்டட் டு த ரிசர்வேஷன் கைண்ட் ஆஃப் திங். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பிக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்துட்டு நிலைநாட்டவும் அப்படின்னு நிற்பாங்க. சங்கரி பிரசாத் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் ரிலேட்டட் டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இஷ்யூ. ஆர்டிகல் 368 வந்துட்டு என்ன வேணாலும், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய அமெண்டிங் பவர் அப்படின்றது எல்லா லா அமெண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும் அது மாதிரி. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்துட்டு அப்ஹெல்டு பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? அதாவது சங்கரி பிரசாதுக்கு அகெயின்ஸ்டாக வந்துடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருபார் யூனியன் கேஸில் வந்துட்டு ஆர்டிகல் 3 அப்படின்றத வந்துட்டு எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக அந்த ஒரு ஆர்டிக்கலை பயன்படுத்தி இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் வந்துட்டு அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது, வெறும் ஆர்டிகல் 3 வச்சு நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை வந்துட்டு எஃபெக்ட் பண்ண முடியாது. நேருன்னு ஒரு அக்ரிமெண்ட் அந்த பங்களாதேஷ் பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு 9th அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்துட்டு பாஸ் பண்ணி அந்த ஒரு பெருபாரி இதை வந்துட்டு எஃபெக்ட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்படி பார்க்கப்படுது. தென் கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967 வந்துட்டு அகெயின் வந்துட்டு அந்த ஆர்டிகல் 368 அமெண்டிங் பவரில் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த அமெண்டிங் பவர்ன்றது ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 13 வந்து அப்ரிட்ஜ் பண்ணக்கூடாது. இட் ஷுட் நாட் டேக் அவே எனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது சொல்லியிருப்பாங்க. கேசவானந்த பாரதி கேஸில் வந்துட்டு ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ணலாம் வித்தவுட் அஃபெக்டிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. 24th அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்துட்டு அப்ஹெல்டு பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தான் முக்கியமான. மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1978 வந்துட்டு ஆர்டிகல் 21ங்கிற விஷயத்தை அப்ஹெல்டு பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது வந்துட்டு என்னென்னா ரைட் டு கோ அப்ராட் அப்படின்றது ஒரு ரைட் டு லைஃப் கீழே தான் வருது. ஆர்டிகல் 21 கீழே பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ வந்து எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட் வந்துட்டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லான்னே இருக்கக்கூடாது, டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்றதும் பார்க்கணுன்ற மாதிரி அப்ஹெல்டு பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கேஸ் ஏகே கோபாலனில் வந்துட்டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை வந்துட்டு அப்ஹெல்டு பண்ணியிருப்பாங்க. மேனகா காந்தியில் ஏகே கோபாலனில் தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்ஹெல்டு பண்ணியிருப்பாங்க. மேனகா காந்தி கேஸில் வந்துட்டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை வந்துட்டு யூஸ் பண்ணலான்ற மாதிரி இதில் வேர்டாக அவங்க மென்ஷன் பண்ணல. பட் இட்ஸ் பேசிக்கலி அபவுட் தி லிபர்ட்டி, ரைட் டு லிபர்ட்டி. அதாவது நம்ம ஒரு நாட்டிலேருந்து ஒரு அப்ராட் போகிறோன்றது ஒரு லிபர்ட்டி. ஸோ அதை வந்துட்டு மேனகா காந்திக்கு மறுத்ததுன்றது ஒரு தவறான ஒரு விஷயன்ற மாதிரி சொல்லி அவங்கள விடுதலை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ மேனகா காந்தி அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரைட் டு ட்ராவல் அப்ராட் ஏன் 19 வரல அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்.
ஆர்டிகல் 19ன்றது இட்ஸ் இன்டர்னல் மூவ்மெண்ட். ஆர்டிகல் 21ங்கிறது தான் எக்ஸ்டர்னல் மூவ்மெண்ட். அப்ராட் இஸ் எக்ஸ்டர்னல் ரைட். ஸோ அதனால் மினர்வா மில்ஸ் கேஸ் ஆஃப் 1980 ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 சேஞ்சஸ் வந்துட்டு ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க. லைக் ஆர்டிகல் 31C அப்படின்றத வந்துட்டு கொண்டு போயிட்டு என்ன சொல்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே வைக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அப்படின்ற மாதிரி, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரினை வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. பார்லிமெண்ட்டோடைய அமெண்டிங் பவர் அப்படின்றது லிமிட்டட் தான் அப்படின்றது இந்த மினர்வா மில்ஸ் கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்டிக்கல் பார்ட் 3 and 4, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு டுகெதர் constituted the core of the commitment of social revolution. ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டிபிஎஸ்பியையும் ஒரே இதுவாக வச்சு பார்க்கணும். ரெண்டுமே நம்மளுடைய சோஷியல் ரெவல்யூஷனுக்கு முக்கியன்றதை சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு அமெண்டிங் பவர் வச்சு அவங்க அன்லிமிட்டடான பவரை எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அமெண்டிங் பவர் லிமிட்டட்னா தே ஹாவ் டு பி லிமிட்டட் வித் தட். ஸோ அந்த மினர்வா மில்ஸ் கேஸுன்றது தான் இந்த ஒரு 31C அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷீல்ட் ஆஃப் ஆர்டிகல் 31 வந்துட்டு ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாமன் ராவ் அப்படின்றது, அதாவது கேசவானந்த பாரதி கேஸ் வந்துட்டு முன்னாடி இருந்திருக்கும் இல்லையா. இம்ப்ளிகேஷன் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 31Bயை வந்துட்டு ரீஎக்ஸாமின் பண்ணியிருப்பாங்க. 9th ஷெட்யூல் ரிலேட்டடானது தான் இந்த வாமன் ராவ் ப்ளஸ் கேசவானந்த பாரதி கேஸ்க்கு முன்னாடி டிமார்கேஷன் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா. held it should not be applied retrospectively to reopen the validity of any amendment to the constitution which took place prior to 1973. 1973க்கு முன்னாடி வந்தது வந்துட்டு it mean all the amendment which added to the 9th schedule before the date were valid. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு கேசவானந்த பாரதி கேஸ் வரத்துக்கு முன்னாடி என்னென்ன கேஸ் எல்லாம் வந்துட்டு 9th ஷெட்யூலில் இருந்துச்சோ அது எல்லாமே வேலிட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க வாமன் ராவ். பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் ரிலேட்டட் டு த 9th ஷெட்யூல் ப்ளஸ் கேசவானந்த பாரதி கேஸ் அந்த மாதிரி. ஷாபானுன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அலிமோனி கேஸு. ஸோ அதில் வந்துட்டு கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 இருக்கக்கூடிய செக்ஷன் 125 கட் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. யூசிசி, அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எம்சி மேத்தா போபால் ட்ராஜடி 1986. ஓகேங்களா. போபால் ட்ராஜடி ரிலேட்டட் கேஸு ஆர்டிகல் 32 அப்படின்ற ஒரு ஸ்கோப்பை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். 32ல் வந்துட்டு வெறும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்க்கு மட்டும் நாங்கள் இல்லை, ரெமடியல் மெஷர்ஸ்க்குமே தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்க ஹசார்டஸ் டேஞ்சரஸாக இருக்கிறாங்க அப்படின்னா நாங்களே முன்னாடி வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு தடை செய்வோம் அப்படின்றது தான் ஆர்டிகல் 32. இந்திரா சாவனின்றது ரிசர்வேஷன் வழக்கு ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 4 எதிர்த்து இது பண்ணியிருப்பாங்க. 50% தான் ரிசர்வேஷன் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 27% ஆஃப் ஓபிசி ரிசர்வேஷனில் க்ரீமி லேயர் இருக்கணுன்றதை சொல்லியிருப்பாங்க. 50%ன்றது என்டையர் கோட்டா 50% இருக்கணும். பொம்மை கேஸ் அப்படின்றது ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல் பற்றி சொல்லியிருப்பாங்க. செக்யூலரிசம் அப்படின்றது அங்கே அப்ஹெல்டு பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் அதாவது 356ன்ற ஒரு ஆர்டிக்கலை வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஓன் டிஸ்கிரிஷ்னரியாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றது இருக்குது. த எவ்ரி சான்சஸ் ஃபார் தெம் டு ரூல் ஆர் அதாவது தே ஷுட் நாட் டேக் எனி லூப் ஹோல்ன்ற மாதிரி எடுத்து அந்த ஒரு ஆட்சியை வந்துட்டு கலைக்கிறது மாதிரி பார்க்காம எவ்ரி சான்ஸ் வந்துட்டு இது பண்ணணுன்றது தான் இந்த பொம்மை கேஸில் சுப்ரீம் கோர்ட் இது பண்ணுறாங்க. லைக் தே ஷுட் ஹாவ் டு என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாமே அவங்கள வந்துட்டு பண்ண வைக்கணும். ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம்ல ஃபுல்லாக அவங்களுக்கு வந்துட்டு எகெயின்ஸ்டாக வருதா, லைக் எல்லாமே ஃபுல்லாக பாஸ் ஆகுது, நம்பிக்கையே இல்லை, நோ கான்ஃபிடென்ஸ் மோஷனில் வந்துட்டு அவங்க வந்து ஃபுல்லாக பாஸ் பண்ணி அவங்கள இது பண்ணிடுறாங்களா, கான்ஃபிடென்ஸ் அவங்களால கெயின் பண்ண முடியலையா, ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணலாம். சான்ஸே கொடுக்காம அவங்க கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது தான் இதில் இருக்கக்கூடியது. விஷாகா கைட்லைன்ஸ்ன்றது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடானது. ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் 2013 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த விஷாக்கான்றது ராஜஸ்தானோட சேர்ந்தது. நெக்ஸ்ட் ஐஆர் கோயலோ கேசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2007 தான் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது இந்த ஒரு 9th ஷெட்யூல்குள்ளே நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. cannot have any blanket ஜுடிஷியல் ரிவ்யூக்கு நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, தடையாக நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. shall not be challenged, changed or challenged. ஓகே.
என்ன சொல்கிறாங்கன்னா வாமன்ராவ் ரூலிங் என்ஷூர்ட் தட் ஆக்ட் அண்ட் லாஸ் மென்ஷன்ட் இன் 9th schedule till 24th April 1973, that is Kesavananda Bharati, shall not be changed or challenged. ஓகேங்களா, மாற்றவும் முடியாது, அதை வச்சு சேலஞ்சும் பண்ண முடியாது. ஓகே பட் எனி attempt to amend or add more act to the schedule will suffer close inspection of the judiciary. நாங்கள் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது. அருணா ராமச்சந்திரன் ஷன்பக் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்றது பார்த்தீங்கன்னா ரைட் டு டை வித் டிக்னிட்டி வந்துட்டு இறக்கிறதுக்குமே ஒரு டிக்னிட்டியாக இருக்கணுன்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. லில்லி தாமஸ் விசஸ் யூனியன்ன்றது வந்து ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட் 1951 வரும். அதாவது எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு 2 இயர்ஸ்க்கு ஆஃப் அஃபென்சஸ் சார்ஜ் ஷீட் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, சார்ஜ் ஷீட் அப்படின்றது இருக்குது அப்படின்னா தே ஹாவ் த யூனோ ஒரு 3 month அப்படின்றது ஒரு டைம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்றது லில்லி தாமஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2013. PUCL விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2013ன்றது நன் ஆஃப் தி அபவ் ஆப்ஷன்ஸ் பற்றின விஷயந்தான் டைரக்ட் எலெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணணுன்றது. நேஷ்னல் லீகல் அத்தாரிட்டி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014 அப்படின்றது என்னென்னா இட்ஸ் லைக் யூனோ தேர்ட் ஜெண்டர் ரிலேட்டடாக டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுமே ஈக்குவலானவங்க தான். ஸோ தெர் இஸ் ஈக்குவல் செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன், அவங்களுடைய ரைட்ஸ் அப்படின்றது தான் இது. எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரிசர்வேஷன்ன்றது ஆல்சோ இன்ஸ்டல் கவர்மெண்ட் டு ட்ரீட் தெம் அஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் த ரிசர்வேஷன். ஸோ வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸை மைனாரிட்டிஸில் வந்துட்டு ட்ரீட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ரிசர்வேஷன் எடுத்துக்கிட்டால் மைனாரிட்டின்ற இதில் ட்ரீட் பண்ணி எஜுகேஷன், ஜாப் இதிலெல்லாம் இது பண்ணும். புட்டஸ்வாமின்றது இட்ஸ் அ ப்ரைவசி ரிலேட்டடான ஒரு என்ன சொல்கிறது, சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரைவசி அப்படின்றது தான் இந்த புட்டஸ்வாமி. ஓகேங்களா, ஆர்டிகல் 21 வரும். நவ்தேஜ் சிங்ன்றது LGBTQ கமிட்டின்றவங்க ஆர்டிகல் 14 சமமாக தான் வராங்க. ஸோ செக்ஷன் 377 IPCங்கிறத வந்துட்டு ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க, அன்கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஜோசப் ஷைனில் வந்துட்டு செக்ஷன் 497 வந்துட்டு என்ன சொல்கிறது நல் அண்ட் வாய்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அப்போ வந்தது. இட்ஸ் ஆக்சுவலி அகெயின்ஸ்ட் 14 and 21ன்றது ஜோசப் ஷைன். ஸோ இந்த ஜோசப் ஷைன் 497 செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ்தேஜ் சிங்ன்றது செக்ஷன் 377 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் வித் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்றது தே ஹவ் ஹெல்டு தட் சபரிமலாவில் பெண்கள் போகலாம். அதை வந்துட்டு ஆர்டிகல் 17ன்றது மாதிரி இருக்குது, அன்டச்சபிலிட்டிக்கு எஃபெக்ட் கொடுக்குது, அகெயின்ஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் விமன்ன்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ இதோட நமக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் 1 hour நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டுமே பார்த்துருக்கோம். ஸோ தட் இஸ் தெர் இஸ் நோ என்ன சொல்கிறது, இது கிடையாது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் அதர் திங்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ வந்துட்டு ஆக்சுவலி திஸ் ஆர் ஆல் சம் ரேண்டம் ஃபேக்ட்ஸ். ஃபினான்ஸ் கமிஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி there may be no chance to asking 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ வந்துட்டு நீங்கள் பெட்டர் 16th கமிஷன் அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் பாருங்கள். they have given the crore. ஸோ devolution of taxes to states பார்த்தீங்கன்னா decreased from 42%லேருந்து 41%க்கு வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அதை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி தான் வந்துட்டு அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அது என்ன கமிட்டின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் தான் இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன்ன்றது. ஸோ இதெல்லாம் ரொம்ப நம்ம பார்க்கணுன்றது தேவை கிடையாது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் ரிலேட்டடான சம் இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது ஆர்டிகல் 280 கீழே வருது. பிரசிடெண்ட் தான் வந்துட்டு ஒரு 5 yearsக்கு ஒன்ஸ் இதை கான்ஸ்டியூட் பண்ணுறாரு. ஸோ எக்ஸாமில் ப்ரைம் மினிஸ்டர் கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு பார்லிமெண்ட் கொடுக்கலாம். பிரசிடெண்ட் தான் இதை கான்ஸ்டியூட் பண்ணுறாரு அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 275 இருக்கு இல்லையா, கிராண்ட் இன் எய்ட் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் 275. ஷேரிங் நெட் ப்ரொசீட்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட், ஆக்மெண்ட் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் யர் ஸ்டேட் எட்ஸெட்ரா. ஆக்மெண்டட் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் எட்ஸெட்ரா. ஓகே, கரண்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒரு சென்டர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் கமிஷன் தான் டிசைட் பண்ணுவாங்க எவ்வளோ ஷேர் வந்துட்டு டிவால்வ் பண்ணணும் அப்படின்றது குறித்து. ஓகேங்களா,
15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் யார், சேர்மன் யாருன்னா மிஸ்டர் என்கே சிங்கு 2 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ ஃபார் 2021 to 26 பீரியட்காக ஃபைனல் ரிப்போர்ட் டைட்டில்டு ஃபினான்ஸ் கமிஷன் இன் கோவிட் டைம்ஸ். ஸோ என்ன டைட்டில் இந்த 15th கமிஷனோட ரிப்போர்ட்னா ஃபினான்ஸ் கமிஷன் இன் கோவிட் டைம்ஸ். வேரியஸ் ரேஞ்ச் ஆஃப் இஷ்யூஸ் சச் அஸ் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் டேக்ஸ் டிவால்யூஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, லோக்கல் கவர்மெண்ட் கிராண்ட்ஸு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட் பற்றி. ஸோ லாஜிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க ஏன் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் 15th, அதாவது 15th ஃபினான்ஸ் கமிஷனில் ஏன் வந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலகட்டத்தில் கொரோனா கோவிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. இட்ஸ் அ டிசாஸ்டர். ஸோ ஸ்டேட் நீட் சம் கிராண்ட் ஃபார் த என்ன சொல்கிறது, அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு தே நீட் சம் கிராண்ட். ஓகே, டு ஓவர் கம் த கேப், எக்கனாமிக் கேப். ஸோ அதை பற்றி தான் இதில் வந்துட்டு 15th ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன எதை பேசிக்கான்றது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஆர்டிக்கல் 338 அப்படின்றது வந்துட்டு நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 338A அப்படின்றது நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸு, 338Bன்றது நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த எஸ்சி அப்படின்ற கமிஷனுடைய ஆர்டிக்கல் 338 அப்படின்றது ஞாபகம் வச்சுட்டோம். சரிங்களா? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்வெஸ்டிகேட் அண்ட் மானிட்டர் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் அதர் லீகல் சேஃப்கார்ட் ஃபார் எஸ்சிஸ், தட் இஸ் ஷெட்யூல் காஸ்ட், அட்வைஸ் ஆன் தி சோஷியோ எக்கனாமிக், அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கு என்ன பவர்னா, பவர்ஸ் ஆஃப் யூ சிவில் கோர்ட், ட்ரையிங் அ சூட் எட்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க ஃபங்க்ஷன் அப்படின்னா, இந்த கமிஷன் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக்காக ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு இருக்குன்றது வந்துட்டு அவர்கள் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கோ அதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறது, கீப் ஆன் மானிட்டர் பண்ணுவோம், என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, என்னென்ன விஷயம் சிவில் கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேசஸ் இதெல்லாமே அனலைஸ் பண்ணி ஸோ என்னென்னலாம் நடக்குதுன்றதை அப்பப்போ வந்துட்டு மானிட்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. ஸோ வந்துட்டு இந்த எஸ்சி கமிஷனுக்கு வந்துட்டு இட்ஸ் இந்த பிடிஎஃப் வந்துட்டு 2020 ரிலீஸ் ஆச்சு. இப்போது யார் சேர்மன்ன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. NCSC has been without a chairman and other members for 5 months now. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. நான் பைண்டிங் ரெக்கமெண்டேஷன், இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ன்றது இட்ஸ் நாட் பைண்டிங். இது என்னதான் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரியாக இருந்தாலும் கூட இட் டசன்ட் ஹாவ் எனி பவர் லைக் ஒரு எலெக்ஷன் கமிஷன், ஒரு சுப்ரீம் கோர்ட். அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்துட்டு பவர் கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. பட் எஸ் தே ஹாவ் த என்ன சொல்கிறது, இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், எல்லா விஷயத்தையுமே இது பண்ணலாம், எல்லாமே இருக்குதுனாலுமே ரெக்கமெண்டேஷன்ன்றது இட்ஸ் நாட் டிஸ்கிரிஷனரி, இட்ஸ் நாட் மேண்டேட்ரி, பட் இட்ஸ் எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் பைண்டிங்ன்றது இருக்குது. இர்ரெகுலாரிட்டி இன் ப்ரிப்பேரிங் ஆனுவல் ரிப்போர்ட் இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் இதில் இருக்குன்றது பார்க்குறாங்க. டிலேஸ் இன் கண்டக்டிங், இதெல்லாம் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில். நேஷ்னல் கமிஷன் ஃபார் ட்ரைப்ஸ்ன்றது எஸ்டிக்கு வந்துட்டு 338A. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு 2005 என்னென்னலாம் இவங்களுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா, மெஷர்ஸ் கன்ஃபரிங் ஓனர்ஷிப் ரைட்ஸு, மெஷர்ஸ் டு பி டேக்கன் டு சேஃப்கார்ட் ரைட்ஸ் ஆஃப் தி ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் ஓவர் மினரல் ரிசோர்ஸஸ், வாட்டர் ரிசோர்ஸஸ் எட்ஸெட்ரா. ஸோ மினரல் ரிசோர்ஸ், வாட்டர் ரிசோர்ஸஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற ரைட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறது, அவங்களுடைய ஏலியனேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ப்ரிவெண்ட் ஏலியனேஷன் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் ஃப்ரம் லேண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரீஹாபிலிட்டேட் சச் பீப்புள், எஃபெக்டிவ்லி ரீஹாபிலிட்டேட் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? மெஷர்ஸ் டு பி டேக்கன் ஃபார் த டெவலப்மெண்ட், அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்கள வந்துட்டு ஒரு தனியாக இதுவாக்கிடாமல் அவங்களுடைய பாரம்பரியத்தையும் பாதுகாக்கணும், அதே சமயம் அவங்கள எல்லாருக்கும் ஈக்குவலாகவும் கிடைக்கிற விஷயமும் அவங்களுக்கும் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இது பண்ணுறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆக்ட், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத், பெசா ஆக்ட்னு ஒன்று வந்திருக்கும் 1996. ஃபுல் மெஷர்ஸ் எல்லாமே எடுக்கப்படுதா டு பி டேக்கன் டு என்ஷூர் ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் எல்லாம் கரெக்டாக இதுவாகுதான்னு பார்க்குறது. ஸோ வாட் இஸ் ஃபார் விசினா 338B ஆர்டிக்கலு. இது வந்துட்டு 102nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா தான் இந்த ஆர்டிக்கல் 338Bக்கு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க.
ஸோ எர்லியராக பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 340 படி காக்கா கலேல்கர் மண்டல் கமிஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். இந்திரா சாவ்னே கேஸ் பற்றி பார்த்துருப்போம். பர்மனன்ட் ஸ்டாச்சுரரி பாடி வேணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த கேஸில். ஸோ அதன் பேரில் வந்தது தான் இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. இவங்களுக்கு என்ன ஆர்டிக்கல்னால் ஆர்டிகல் 350B, there should be a special officer for linguistic minority. லிங்குவிஸ்டிக்ன்றது லாங்குவேஜ் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டிஸ்க்கான ஒரு இதுவுமே கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான். டியூட்டி ஆஃப் ஸ்பெஷல் ஆஃபீஸர் டு இன்வெஸ்டிகேட் ஆல் த மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு த சேஃப்கார்ட் ப்ரொவைட் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அண்டர் த கான்ஸ்டியூஷன். ஸோ என்னென்னலாம் அப்படின்னா ஆர்டிகல் 2930 அஃப்கோர்ஸ் மைனாரிட்டிஸ்க்கு அது சேஃப்கார்ட் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்ஸ். ஆர்டிகல் 350, ஆர்டிகல் 350A அண்ட் B இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இந்த ஸ்பெஷல் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்காக இருக்குது. அது கூட ஆஃபீஸருக்கான ஆர்டிக்கல் என்னென்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் B, 350B. ஸோ அது மாதிரி தென் வந்துட்டு காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் அப்படின்றவங்களும் கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான். ஸோ இது வந்துட்டு ஆர்டிக்கல் 148 அப்படின்றது இருக்குது. இட்ஸ் அன் இண்டிபெண்ட் பாடி. ஓகேங்களா. காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர். ஸோ நம்மளுடைய தலைமை கணக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இவங்களுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 149லேருந்து 151 வரைக்கும் அவங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 279 கீழே நெட் ப்ரொசீட்ஸை வந்துட்டு கேல்குலேட் பண்ணுவாங்க இந்த சிஏஜி. நெட் ப்ரொசீட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 279 யார் கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஈவன் ஃபினான்ஸ் கமிஷனும் தான். பட் த மெயின் பவர் வந்துட்டு இவர் தான் முதல்ல ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு எக்ஸாமின் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ், கேல்குலேஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ், ஆர்டிகல் 279. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 279ங்கிறது கேல்குலேஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ். என்ன ப்ரொசீடு? நெட் ப்ரொசீட்ஸ். நெட் ப்ரொசீட்ஸ்னால் என்னது? அதான் ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயம். ஸோ ஹைலைட்டிங் கீ ரோல் அப்படின்றதுனா இவங்களுடைய கீ ரோல் 2G ஸ்பெக்ட்ரம் அலோகேஷனுக்கு, கோல் மைன் அலோகேஷன், ஃபோர்டர் ஸ்கேம் இதிலெல்லாம் கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் அ கான்ட்ரவர்சி கிரிட்டிசிசம் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி அ ரெக்கமெண்டேட்ரி ரோல் தான் இருக்குது. தெர் இஸ் நோ எப்படி சொல்கிறது ரெக்கமெண்டேஷன் தான், நோ மேண்டேட்ரி கிடையாது. லேக் ஆஃப் கிளாரிட்டி ஆன் தி இஷ்யூ ஆஃப் வெதர் CAG can audit the power distribution companies or public-private partnership projects. No mechanism for CAG to enforce its fiat. ஸோ வந்துட்டு இதில் ஸ்டில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வெதர் வந்துட்டு CAG வந்துட்டு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸை வந்துட்டு ஆடிட் பண்ணணுமா இல்லை வந்துட்டு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் இது பண்ணணுமான்றது ஒரு கன்ஃபியூஷன். இதெல்லாம் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ். ஸோ அட்டார்னி ஜென்ரல்ன்றவர் வந்துட்டு தலைமை நீதிபதி அப்படின்றாங்க. அவருக்கு ஆர்டிக்கல் 76ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் அட்டார்னி ஜென்ரல் பற்றி சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு லீகல் மேட்டர்ஸில் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. அண்ட் அப்பியர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் இன் ஆல் கேசஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் இன் எனி கேஸ் இன் ஹை கோர்ட். ஒரு சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், வெறும் சுப்ரீம் கோர்ட்டுன்னு கொடுப்பாங்க கொஷின் பேப்பரில். நோ, சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்தில் எந்த ஒரு இடமா இருந்தாலும் யூனியன், அதாவது யூனியன்ன்றதை விட கவர்மெண்ட்டோடைய சார்பாக, இட் கேன் நாட் கோ ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட். யாருக்காக போயிட்டு நிற்கிறாருன்றது தான் இதில் முக்கியமானது. ஸோ கேஸ் எங்கே வேணாலும் நடக்கட்டும், ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், கேஸ் எங்கே நடந்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது கவர்மெண்ட்டுக்காக போய் நின்று வாதாடுவார். ஓகேங்களா. ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கும் லீகல் மேட்டர்ஸில் அட்வைசஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ பிபி சிங்கால் கேஸ் 2010 என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜி ஹோல்ட்ஸ் த பப்ளிக் ஆஃபீஸ், அதாவது அட்டார்னி ஜென்ரல் அப்படின்றது வந்துட்டு ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் அப்படின்றத சொல்கிறாங்க பிபி சிங்கால் கேஸில். ஸோ அட்வொகேட் ஜென்ரல்ன்றது ஸ்டேட்டுக்கு பொறுத்த வரைக்குமான ஆர்டிக்கல். ஒரு எப்படி வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு ஒரு அட்டார்னியோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஸ்டேட் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸில் வந்துட்டு சேம் ஃபங்க்ஷன் தான். அங்கே எப்படி அட்டார்னியோ ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அட்வொகேட் ஜென்ரல். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டின்றது ஆர்டிகல் 279A ஜிஎஸ்டி கவுன்சில். இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 279 வரைக்கும் பார்த்துருப்போம். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெட் ப்ரொசீட்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுவே 279A அப்படின்றது ஜிஎஸ்டி கவுன்சில் ரிலேட்டடான ஆர்டிக்கல். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிக்கல் 269 கொடுப்பாங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஆர்டிக்கல் 279 தான் A. ஸோ அந்த மாதிரி இருக்குது.
ஸோ வந்துட்டு இம்பேக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் ரேஷ்னலைசேஷன் ஆஃப் டேக்ஸ் ரேட்ஸு, simplification of compliance burden. Council has also recommended the formation of a group of ministers to study the revenue trend. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு அவங்க வந்து டேக்ஸ் எல்லாம் ரேஷ்னலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டிசைட் பண்ணுறது பேசிக்காக கம்ப்ளைண்ட்ஸ் பேர்டனை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுறது, ஃபார்மேஷன் ஆஃப் அ குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு ஸ்டடி த ரெவென்யூ ட்ரெண்ட், இதெல்லாம் இருக்குது. இஷ்யூன்னு பார்த்தா வந்துட்டு காம்பன்சேஷன் ரிலேட்டட் இஷ்யூ ஃபாலிங் ஸ்டேட்ஸ் எக்கனாமி டியூ டு கோவிட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. தென் எலெக்ஷன் கமிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் குறித்து இருக்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்டால் ஆர்டிக்கல் 324. ஸோ வாட் இட் சேஸ் அப்படின்னா வந்துட்டு பவர் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ், டிரெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு பார்லிமெண்ட், ஈவன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு வந்துட்டு மானிட்டர் பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஃபார் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அந்த இது முனிசிபல் கைண்ட் ஆஃப் இதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன். பட் ஃபார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது வந்துட்டு பார்லிமெண்ட்டையோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட எலெக்ஷனுமே ரெகுலேட் பண்ணுவாங்க. தட் இஸ் சூப்பரிண்டெண்டன்ஸ் அண்ட் டிரெக்ஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேங்களா, எலெக்ஷனுடைய கண்ட்ரோல். என்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா வந்துட்டு டேக்கன் ஸ்டெப்ஸ் டு செக் பெய்ட் நியூஸ், யூஸ் ஆஃப் மணி பவர், அப்யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, இதெல்லாமே இது பண்ணியிருக்காங்க. என்ன இஷ்யூஸ் அப்படின்னா தெர் இஸ் நோ ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இன் கான்ஸ்டிடியூஷன், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டோடைய அப்பாயின்மெண்ட்டு, அவங்க அடுத்து எப்படி அப்பாயிண்ட் ஆகிறது, என்ன போஸ்ட், வெதர் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் இதை பற்றி எதுவுமே வந்துட்டு சொல்லலை கான்ஸ்டியூஷனில். அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. ஸோ அப்படி இருக்குது. லேக் ஆஃப் லீகல் பேக்கிங் ஆஃப் எம்சிசி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. In its 255th report, Law Commission recommended a collegium consisting of Prime Minister. அதாவது 255th report of Law Commission. Law Commission உடைய 255th ரிப்போர்ட்டில் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு கொலீஜியம் சிஸ்டமை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அதில் பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கணும். ஸோ இந்த ஒரு கொலீஜியம் முறைன்றது வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனில் கிடையாதுன்றதை கிளியர் பண்ணிக்கும். எதில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் லா கமிஷனுடைய 255th ரிப்போர்ட்டில் தான் இருக்குது. 255th ரிப்போர்ட் ஆஃப் லா கமிஷன். ஓகேங்களா, ஸோ இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கணும். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருக்குன்னா எலெக்ஷன் கமிஷனர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 315லேருந்து 323 பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி அதில் சொல்லியிருப்பாங்க. ரெக்ரூட்மெண்ட் டு சர்வீசஸ் அண்ட் போஸ்ட் அண்டர் யூபிஎஸ்சி, அதாவது ஆல் இண்டியா சர்வீசஸ்க்கு எல்லா இதுக்குமே வந்துட்டு நாட் ஜஸ்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பட் அதர் சர்வீசஸ்க்குமே யூபிஎஸ்சி ரெக்ரூட் பண்ணுறாங்க ஃபார் யூனியன் ரிலேட்டட் இது. அண்ட் ஆல்சோ அட்வைசிங் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆன் ப்ரமோஷன் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் டெப்யூட்டேஷன், அதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுமே யூபிஎஸ்சிக்கு தான். ஓகேங்களா, லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அட்வைசரி தான் இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன். நாட் கன்சர்ன் வித் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சர்வீசஸ், சர்வீஸை கிளாஸிஃபை பண்ண முடியாது, பே அண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸை கொண்டு வர முடியாது, கேடர் மேனேஜ்மெண்ட்டில் எதுவுமே பண்ண முடியாது. தெர் இஸ் அ லிமிட்டேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ட்ரைனிங் நத்திங், ரிசர்வேஷன் நத்திங். ஸோ ட்ரைனிங்ன்றது யூபிஎஸ்சியா கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது, இதுக்குன்னே கொடுக்கறதுக்கு. ஸோ தெர் இஸ் நோ சேயிங் ஆஃப் யூபிஎஸ்சி. ஸோ இதெல்லாம் லிமிட்டேஷன்ஸில் பார்க்குறோம். சரிங்களா, ஸோ இது முடிஞ்சிருச்சு. தென் வி ஹாவ் ஸோ வந்துட்டு இது வரைக்கும் நம்ம நிறைய ஃபேக்ட்ஸ் பார்த்துருப்போம், ஜட்ஜ்மெண்ட் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இது ஒரு மெயின்ஸ் ரிலேட்டடான பிடிஎஃப்ன்றதுனால ரொம்ப ஒரு ஃபேக்சுவலாக எதெல்லாம் இருக்கோ அது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது ஜுடிஷியரியில் கொடுத்துருக்குறாங்க, ஹையர் ஜுடிஷியரி. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 129லேருந்து 215 வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் பவர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு. ஆர்டிக்கல் 129லேருந்து 2 கிடையாது, இது வந்து இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்டிக்கல் 129 அண்ட் 215. 129ங்கிறது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்
215ங்கிறது ஹைகோர்ட்டுடைய கண்டெம்ப்ட். அப்போ கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுடைய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது இன்னொன்று கேட்பாங்க, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிறத ஆக்ட் வந்துட்டு 1971 இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்ட்னு கொடுப்பாங்க. தெர் இஸ் நோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். நோ, இட் ஹேஸ் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். கரெக்டாக? சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிக்கல் 129, ஹை கோர்ட்டுக்கு இட் இஸ் 215 கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 to 9 வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய கண்டெம்ப்ட்டு, 215 அப்படின்றது ஹை கோர்ட்டுடைய கண்டெம்ப்ட்டு. ரைட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோடைய ஆக்ட் 1971 பார்த்தாச்சு. தென் வந்துட்டு ஸோ பிரசாந்த் பூஷன் அப்படின்றது எந்த கேஸ் ரிலேட்டடுன்னு கேட்பாங்க. வி டோன்ட் நீட் எனி ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ வந்துட்டு ஸோ ஜஸ்ட் நோ தட் பிரசாந்த் பூஷன் அப்படின்றது வந்துட்டு பிரசாந்த் பூஷன். ஸோ பிரசாந்த் பூஷன் கேஸ்ன்றது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ரிலேட்டடானது. தென் யூ ஹாவ் ஆர்டிக்கல் 222(1) ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் ஃப்ரம் ஒன் ஹை கோர்ட்லேருந்து இன்னொரு ஹை கோர்ட். யார் பண்ணுவா? பிரசிடென்ட், ஆஃப்டர் கன்சல்ட்டிங் வித் த சிஜே ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ அந்த ஹைகோர்ட்டோடைய சிஜேவையும் கன்சல்ட் பண்ணி இது பண்ணுறது தான் இந்த ஆர்டிக்கல், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1998 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிஜேஐ ஷுட் கன்சல்ட் இன் அடிஷன் டு கொலிஜியம் ஆஃப் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் த சீஃப் ஜஸ்டிஸஸ் ஆஃப் 2 ஹை கோர்ட்ஸ். ஓகேங்களா? கொலிஜியம் சிஸ்டமை எலாபரேட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ வந்துட்டு ஹைகோர்ட்டுக்குடைய ஜட்ஜஸ்க்குமே கொலிஜியம் சிஸ்டம் இருக்கணுன்றது தான். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதில் இஷ்யூ என்ன அப்படின்னா, அன்யூஷுவலான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. லைக் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸை கொண்டு போயிட்டு மெகாலயாவில் போடுறது வந்துட்டு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் தெர் ஷுட் பி அ ரீசனபிள் இது. ஓகேங்களா? ஸோ இட் கேன் பி யூனோ சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை கோர்ட்டில் கொண்டு போயிட்டு அதை எதிர்த்து இது பண்ணலாம், அதை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வி டோன்ட் நீட் வேக்கன்சி அண்ட் தெர் இஸ் சம் ஆர்டிக்கல் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் பற்றி சில ஆர்டிக்கல் இருக்குது. நம்ம எப்படி அங்கே வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பற்றி எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பட் ஃபார் என்னது ஆர்டிக்கல் 124 சப்செக்ஷன் 7ல் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் சப்க்ளாஸ் 7 ரெஸ்ட்ரிக்ட்ஸ் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் appoints in judiciary itself but not in post of president, governor, member of parliament etc. ஒரு ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காங்க இல்லை ஜட்ஜாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு திருப்பியும் ஜட்ஜாக தான் ஆக முடியாதே தவிர பட் தே கேன் பி எலிஜிபிள் ஃபார் பிரசிடெண்ட் ஆகலாம், கவர்னர் ஆகலாம், எம்பி ஆகலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ரஞ்சன் கோகாய் அப்படின்றவங்க ராஜ்யசபாவுக்கு நாமினேட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ வந்துட்டு ஜஸ்டிஸ் ஃபசல் அலி அப்படின்றவர் 1952 கவர்னராக அப்பாயிண்ட் ஆகிருப்பார் ஒரிசாவுக்கு. தென் சுபாராவ் அப்படின்றவர் 1967 சிஜே சுபாராவ் அப்படின்றவர் ரிசைன்ட் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட் டு கண்டெஸ்ட் பிரசிடென்ட் எலெக்ஷன் இன் ரீசெண்ட் டைம்ஸு. ஸோ ஜஸ்டிஸ் சதாசிவம் அப்படின்றவர் கேரளா கவர்னராக அந்த டைமில் இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க. தே கேன் பி அவங்களுடைய அந்த வேலைக்கு திருப்பி வர முடியாதே தவிர பட் தே கேன் கோ அண்ட் பார்ட்டிசிபேட் இன் அதர் பப்ளிக் ஆஃபீஸஸ். ஓகே. ஸோ 131 அப்படின்றது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 131ன்றது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிகல் 137ன்றது ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் ஆர்டர்ஸ் பை த சுப்ரீம் கோர்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, curative petition was filed by Nirbhaya case convicts in Supreme Court after mercy petition and review petition which has been rejected. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க? based on the interpretation of article 137 which provides that in the matters of laws and rules made under article 145 the Supreme Court has power to review any judgment pronounced or order made by it. Its objectives are to avoid miscarriage of justice and to prevent abuse of the process அப்படின்றது. ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் ஆர்டர்ஸ், அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை திருப்பி ரிவ்யூ பண்ணுறதுக்கும் அந்த ஒரு ஆர்டர் அவங்க பிறப்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அது திருப்பி பார்க்குறதுக்கான ஆர்டிக்கிள் வந்துட்டு 137. அப்போ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னது? 131 ஆர்டிக்கிள். சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு ரூபா அசோக் ஹூரா விசஸ் அசோக் ஹூரா அனதர் கேஸ், இதுவுமே இந்த
பெட்டிஷன் ரிவ்யூ பண்ணுற ரிலேட்டடான கேஸ். ஆர்டிக்கல் 142 அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் can pass any decree or judgment for complete justice in any matter pending before it, and any such matter can be enforced in the entire country. ஸோ அன்லிமிட்டெட் பவர் வந்துட்டு எந்த ஆர்டிக்கல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்குதுன்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் ஆர்டிக்கல் 142. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிக்கல் 212 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்ஸ் கோர்ஸ் ஃப்ரம் என்கொயரிங் இன்டு ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். ஸோ ஒரு லெஜிஸ்லேச்சரில் நடக்கக்கூடிய விஷயத்தை கோர்ட்டு வந்துட்டு இன்வால்வ் ஆகாமல், என்னதான் வந்துட்டு ஆர்டிக்கல் 142 அப்படின்றது கோர்ட்டுக்கு அன்லிமிட்டெட் பவர் கொடுக்குது அப்படின்னாலுமே, ஸோ இப்படி கொடுப்பாங்க, ஆர்டிக்கல் 131 கொடுக்குது, ஆர்டிக்கல் 137 கொடுக்குது, இதெல்லாம் கிடையாது. அவங்க பெட்டிஷனை திருப்பி ரிவ்யூ பண்ணுறது அது எப்படி வந்துட்டு என்ன சொல்கிறது பவராக இருக்கும். 131 இட்ஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ஓகே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. பட் ஃபேக்சுவலாக பாருங்கள், 142ன்றது ஸ்பெஷல் பவர். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தனி இது இருக்குது, ஒரு பாஸ் எனி டிக்ரி ஆர் ஜட்ஜ்மெண்ட், கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ என்ஃபோர்ஸ் இன் தி என்டையர் கண்ட்ரி, அது எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ்லையுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் லெஜிஸ்லேச்சரில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீடிங்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்க நடத்துகிற அந்த ஒரு விஷயம், அதில் சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஒரு ஹை கோர்ட்டோ தலையிடல் பண்ண முடியாது. அதோடைய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 212. ஸோ இப்படி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்டிகல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஆர்டிக்கல் 130 என்ன இருக்குது, த சுப்ரீம் கோர்ட் மே சிட், அதாவது பிளேஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அவங்களுடைய பிளேஸ் டெசிஷன் அதர் தேன் டெல்லி ஆன் ஆர்டர் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வித் ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் பிரசிடெண்ட். ஸோ வந்து ஆர்டிக்கல் 130 என்ன சொல்லுது அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை சூஸ் பண்ணுற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டோடைய டிஸ்க்ரிஷனரி பவர், சுப்ரீம் கோர்ட்டோடைய டிஸ்க்ரிஷனரி. ஆனால் அவர்கள் பிரசிடெண்ட்டோடைய ப்ரையர் அப்ரூவல் பெற்று தான் வந்துட்டு இது பண்ணணுன்றது கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்குது. பட் ஸ்டில் சீஃப் ஜஸ்டிஸ் கேன் டிசைட் த இது அப்படின்ட்டுருக்கு, ஓகேங்களா? எந்த இடத்துல வேணாலும் அவங்களுடைய பெஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டெல்லியில் தான் சுப்ரீம் கோர்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் வித் ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் பிரசிடெண்ட், ஓகேங்களா? ஸோ வேரியஸ் கமிட்டிஸ் வந்துட்டு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் 2004-05 ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்துட்டு வசந்தகுமார் கேஸ் 2016 வந்துட்டு இது பார்த்துக்கோங்க. 2016 வசந்த்குமார் கேஸு ரெஃபர்ட் த மேட்டர் டு அ கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச். அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ரிலேட்டடான கேஸ் தான் இந்த வசந்தகுமார் கேஸ் ஆஃப் 2016. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் ஜுடிஷியரி, எப்படி ரிலேட் ஆகுது? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா விசஸ் சுபாஷ் சந்திரா அகர்வால் கேஸ். இது ஒரு 5 ஜட்ஜ் கான்ஸ்டியூஷன் பெஞ்சு என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் ஆஃப் சிஜேஐ இஸ் அ பப்ளிக் அத்தாரிட்டி அண்டர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு கீழே வர்றது தான் இந்த பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அவங்க அதுக்கான இன்ஃபர்மேஷனை வெளியிடணும், சரிங்களா? அப்போது சிஜேஐ அப்படின்றவருமே இந்த சிஜேஐன்றவருமே பப்ளிக் அத்தாரிட்டி கீழே வருவார்ன்றது தான் இந்த சுபாஷ் சந்திர அகர்வால் கேஸில் சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சுபாஷ் சந்திர அகர்வால் கேஸ் எதுன்னு கேட்பாங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு ரிலேட்டடாக வருது. இதுவே பெஞ்ச் ஆஃப் த கோர்ட் ஆர்டிக்கல் 130 ரிலேட்டடானது கேஸ்னால் வசந்தகுமார் கேஸ். அதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கல் எதுக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிக்கல் 130 பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஆர்டிக்கல் ஆர்டிஐக்கு எதுவுமே இல்லை, ஓகே. ஸோ இதில் 2010 வந்துட்டு they have given other judgment. Actually it has been upheld, ஓகேங்களா? liable to disclose the information public authorities வந்துட்டு of other public authorities under purview of RTA Actல they have to publish this. Even the judiciaries are under the public authorities, so they have to என்ன சொல்கிறது furnish பண்ணணுன்றது தான் வந்துட்டு கான்செப்ட், ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு
ஸோ இதெல்லாம் வேண்டாம். மாஸ்டர் ஆஃப் தி ராஸ்டர் அப்படின்றாங்க சிஜேஐ. ஹூ இஸ் தி மாஸ்டர் ஆஃப் தி ரோஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் சிஜேஐ. ஆர்டிகல் 145 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வித் அப்ரூவல் ஆஃப் பிரசிடென்ட் மே மேக் ரூல்ஸ் ரெகுலேட்டிங் த ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் தி கோர்ட். கோர்ட்டோடைய ப்ரொசீஜரும் அதோடைய திங்ஸ் எல்லாமே ரெகுலேட் பண்ணுறதுக்கு தே கேன் ஹாவ் த, அதாவது வித் த அப்ரூவல் ஆஃப் பிரசிடென்ட் தே கேன் மேக். அது ஆர்டிகல் 145. ஓகேங்களா, ரொம்ப டெப்த்தாக பார்க்க வேண்டாம். ஆர்டிகல் 312ங்கிறது ஆல் இண்டியா ஜுடிஷியரி ரிலேட்டடானது. ஓகே, ஸோ வந்துட்டு 14th ரிப்போர்ட் ஆஃப் லா கமிஷன் 1958 வந்துட்டு ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படின்றது வந்துட்டு வரணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபார் த க்ரியேஷன் ஆஃப் ஆர்டிகல் 312 கீழே ஸ்வரான் சிங் கமிட்டியுமே அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு பாருங்கள், ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ்க்கு. ரைட்டா? ஸோ ஆக்சுவலி இப்போ அது நிலைப்பாட்டில் இல்லை. ஈவன் த அமெண்ட்மெண்ட் ஹாஸ் பின் கேம் ஃபார் தி சிஜேஐக்கு, சாரி, ஜுடிஷியல் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணோன்ட்டு. பட் இட் ஆக்சுவலி ஃபார்பிட்ஸ் த இண்டிபெண்ட் ஆஃப் ஜுடிஷியரி. அவங்களுடைய தனித்தன்மை அப்படின்றது பாதிக்கப்படுதுன்றதுனால சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க. not all the cases are important, so I'm just going ahead. ஸோ ட்ரிபியூனல்ஸ் அப்படின்றது ரிலேட்டடான ஆர்டிக்கல் என்னது அப்படின்னா 323A. இது வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கான ஒரு இது. அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணால் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் டீல் பண்ணுவாங்க. அதர் மேட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஆர்டிகல் 323B. என்ன அப்படின்னா, ஆக்சுவலி யூனியன் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தே ஹேவ் ஃபார்ம்டு சம் ரூல்ஸ். ஓகே, ஸோ இதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ஆர் காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. Principles like only judges and advocates should be considered for appointment as judicial member. Administrative support of all tribunal and its members should be from the Ministry of Law and Justice இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நோ இது அப்படின்னு இருக்கு. ஸோ வந்து we have Verma committee report. Actually it requests நமக்கு வந்துட்டு வெர்மா கமிட்டி வி நோ தட் தெர் வாஸ் 2013 ஒரு இது இருந்திருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 11th ஃபினான்ஸ் கமிஷன்லேயுமே வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வெர்மா கமிட்டி அண்ட் 11th ஃபினான்ஸ் கமிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? ஓகே, ஸோ ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்றது வேர் டஸ் இட் கம்ஸ் அண்டர் அப்படின்னா, இட் வாஸ் ஆக்சுவலி 1987 பாஸ் ஆகிருக்கு. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்றது தான் இந்த ஆல்டர்னேட் ஸ்பீடி ட்ரையலுக்காக பேக்லாக் கேசஸ்லாம் டீல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஹை லெவல் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஜஸ்டிஸ் BN ஸ்ரீகிருஷ்ணா review the institutionalization of arbitration mechanism and suggest reforms thereto, sir. Thereto has submitted its reports. So வந்துட்டு ஜஸ்டிஸ் BN ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி ரிலேட்டட் டு வாட்னு கேட்பாங்க. அல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் ரிலேட்டடாக. ஓகேங்களா? ஸோ எந்த ஆக்டுக்கு கீழே இதை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு so we have more about elections kind of things. So it's all about the mains perspective. Prelims perspectiveல இதில் ரொம்ப வேகாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கும் மேலே நீங்கள் வந்துட்டு இந்த இதுக்கு வரைக்கும் நம்ம பார்த்தது நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஜுடிஷியரி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த PDF வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு ஃபர்தராக இந்த ஒரு லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டிட்பிட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ until then, it's all in one UPSC Tamil. So stay subscribed. If you have any doubt, put down in the comment section. I will clear whenever I have time. Thanks for watching. This is Shweta, all in one UPSC Tamil again. Thank you.